பொறுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். பிறமச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். கள்ளம் கபடமில்லாதவர் தம்மிட காவலில் நின்றிருப்பான். அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான். புள்ளி வரும் அடிவேலுக்கு மேல் ஒரு ஜோதி பிழம்பும் உண்டோ? அந்த குப்பையன் போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ? புள்ளி வரும் அடிவேலுக்கு மேல் ஒரு ஜோதி பிழம்பும் உண்டோ? அந்த சுப்பையன் போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ? முகம் 12 கண்ட பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ? ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ? சித்தர் வழங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம். அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று பணிந்திடுவோம். பக்தருக்கென்று திறந்திருக்கும் தன் பழனியை கண்டுகொள்வோம். அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம். சித்தி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதமல்லவோ? அந்த சித்திர வள்ளியும் சாடையும் மற்றொரு செட்டி மகளவோ? கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம். முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்வோம். ஆறும் கருப்பதுமான இருபதும் ஆடி நடந்து செல்வோம். சில ஆனந்த பாடல்கள் வேதனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம். ஊர்கள் நேரத்தும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம். கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம். வேலன் குமரன் முருகன் திருச்செந்தில் வைத்துவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையில் தான் உயர் கனிவு நிறைந்திருக்கு. காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம். அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம்.